ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயசுதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு தாங்க முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு இவங்களோட தான் வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு இவங்களுக்கு ஜீவானம்சமாக ஒரு ஓட்டு வீடு கொடுத்துருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு தாங்க இவங்களுடைய குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவர் தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். ஆனால் என்னோட குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஏன்னா கல்யாணம் பண்ணுறதே அந்த என்னோட குழந்தைக்காக தானே இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தான். அவங்களும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கோமதி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈரோடில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2, 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ இவங்க அம்மா அப்பா இவங்களோட தான் வசிச்சிட்ருக்காங்க. இவங்க அண்ணா இப்போ சமீபத்தில் தான் திருமணமாகி அவர் தனியாக வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பா கூட இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்க அப்பா இவங்க காலத்துக்கு பின்னாடி இவங்க பொண்ணுக்கு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ உடனடியாக வரன் பார்க்குறாங்க. அதனால எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வேலையே இல்லைனாலும் ஓகே, நாங்கள் ஏதாவது பிஸ்னஸ்க்கு இல்லை வேலை. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மணமகன் என்னுடைய அப்பா என்னோட கூட தான் இருப்பாங்க எப்போவுமே. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனல் பேரை சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. இது போன்ற இலவச வரங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.